அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமாங் டாப் அச்சீவர்ஸ் இன் 4 பாராமீட்டர்ஸ் அட் உத்யோக் சமாகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உத்யோக் சமாகம் அப்படிங்கிறது ஒரு மீட் ஆக்சுவலி. அதுல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, டாப் அச்சீவர்ஸ் இன் 4 பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அந்த பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி 2024ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரிலேட்டடா. ஸோ அதுல தமிழ்நாடு வந்து ஒரு டாப் அச்சீவரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு வந்து ஒரு உகந்த மாநிலமாக இருக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்கு கீழே. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஆர்ஏபில நம்ம டாப் அச்சீவரா இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர் செய்தி தான். தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே நம்ம பார்க்கணும் சிலபஸ்ல. தமிழ்நாடு இந்த பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ஷன் பிளானோட பாராமீட்டர்ஸ்ல டாப் ஸ்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சிம்பிளான நியூஸ் தான். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல இந்தியா ரெக்கார்டட் ஹையஸ்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ஃபார் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதாவது 2023 கம்பேர் பண்றப்ப 2024ல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்சல்யூட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? 2023 கம்பேர் பண்றப்ப 2024ல நம்ம அதிகமா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் பண்ணிருக்கோம். ஆனா குளோபல் லெவல்ல பாக்குறப்ப இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா யுஎஸ்ஏ இருக்காங்க. அமெரிக்கா, சைனா, இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? 2023 24 கம்பேர் பண்றப்ப 23ஓட 24ல அதிகமான கிரீன் ஹவுஸ் கேஸை நம்ம எமிட் பண்ணியிருக்கோம். அது கரெக்ட் தான். இருந்தாலும் உலக தரவரிசையில பாக்குறப்ப நம்ம வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்னா 3rd ரேங்க்ல இருக்கோம். ஓகேவா? அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் குளோபலோட ஆவரேஜ் உலக அளவுல ஒரு தனிநபர் எவ்வளவு கார்பன் எமிஷன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா அது வந்து 6.4 இருக்கு. 6.4 TCO2E அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெர் கேபிட்டா கார்பன் எமிஷனை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரியா? இது குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 6.4 TCO2E அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா இந்தியாவோட ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது இதுல பாதி தான். 3 TCO2E அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2023 கம்பேர் பண்றப்ப 24ல அதிகமா கிரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப அமெரிக்கா, சைனாவுக்கு அப்புறம் நம்ம 3வது இடத்துல தான் இருக்கோம். இதுவே ஒரு தனிநபருடைய எமிஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 6.4 இருக்கு. ஆனா இந்தியாவோட ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 3 TCO2E அப்படிங்கிறது தான் நம்மளோட பெர் கேபிட்டா எமிஷனா இருக்கு. இந்தியாவுல பெர் கேபிட்டா எமிஷன் வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்ல நம்ம வந்து ஒரு பிட்ச் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டே என்னன்னா, இந்தியாவுல பெர் கேபிட்டா எமிஷன் அப்படிங்கிறது மத்த டெவலப்டு கண்ட்ரீஸை விட இந்தியாவுல கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பிட்ச் பண்ணுவோம். சரிங்களா? பிகாஸ் இந்தியால ஏன் பெர் கேபிட்டா எமிஷன்ஸ் கம்மியா இருக்குன்னா டியூ டு அவர் ஹை பாப்புலேஷன். நம்ம கிட்ட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. அதனாலதான் பெர் கேபிட்டா கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. சோ இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த டேட்டாவில எங்க யூஸ் பண்ணலாம்? பிரிலிம்ஸ்ல மேபி கேட்கலாம். ஆனா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்ஸ் கண்டென்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும். சரியா? சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பாருங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.